ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த ஹோம்மேட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் பார்த்திங்கன்னா ஆஃப் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் காய வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம் காய வச்சுருங்க. இந்த அளவுக்கு அரிசி நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. பச்சரிசியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கோங்க. அந்த வெள்ளை துணி போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு கொட்டிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ½ அன் ஹவர் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு நல்லா வேகணும். இப்போ இதில் தேங்காய் துருவல் நம்ம துருவி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், சூப்பராக பச்சரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.